إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாமெல்லாம் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்ற இஹ்லாஸான எண்ணத்தோடு அல்லாஹ்வின் பள்ளிவாசலில் நேரகாலத்தோடு நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ரமதானுடைய கடைசி நாளாகும். இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய சமுதாயத்தை பார்த்து ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு உலமாக்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு நாம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது நான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த இலட்சியம் ஒரு இஸ்லாமியனுடைய அடிப்படை இலட்சியமாக கருதப்படுவதில்லை. இதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கைகளிலே அணிந்து கொள்ள வேண்டிய ஆபரணங்கள் என்ன, நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய பாதை என்ன, உங்கள் இலக்கு என்ன என்பதை மிக அழகாக துல்லியமாக கோடிட்டு காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி தரத்து பீக்கும் அம்ரைன், நான் உங்களுக்கு இரண்டு மகுடங்களை, இரண்டு அம்சங்களை விட்டுவிட்டு சொல்கிறேன். நீங்கள் இந்த அம்சங்களை நீங்கள் கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையின் இலட்சிய பயணத்தில் நீங்கள் கைவிடாத காலமெல்லாம் நீங்கள் வழிதர வர மாட்டீர்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு அம்சங்களையும் குறிப்பிடப்படுகிற பொழுது, கூறுகின்ற பொழுது, கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அந்த இரண்டும் தான் அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய வழிமுறையுமாகும். இந்த இரண்டையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் துணை சாதனமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்த அந்த அக்குவேர் ஆணிவேரியான செய்தியை நாங்கள் பார்க்கிறோம்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் மார்க்கத்தில் எந்த அம்சத்தை தீர்மானிப்பதாக இருந்தாலும், எந்த கடமைகளை நாம் செய்வதாக இருந்தாலும், ஒரு ஆலிம் சொன்னார், ஒரு மகான் சொன்னார், ஒரு இமாம் சொன்னார் என்ற அடிப்படையில் நாம் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை எப்படி தீர்மானிக்கிறோம், வணக்க வழிபாடுகளை எப்படி செய்கிறோம் என்றால், இது அச்சொட்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா, அல் குர்ஆனிலே இருக்கிறதா, சுன்னாவிலே இருக்கிறதா என்கிற அந்த செய்தியை மையமாக வைத்துத்தான் நாம் அந்த வணக்க வழிபாடுகளை செய்கிறோம், அந்த தீர்மானங்களை இருக்கிறோம். இந்த அடிப்படையில் பொதுவாக ரமலானுடைய கடைசி பகுதியிலே நம்முடைய சமுதாயத்திலே சில குழப்படிகளையும் பிரச்சனைகளையும் அவ்வப்போது தோன்றுகிற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பிரச்சனைகளிலே யார் சிக்கிக் கொள்கிறார்கள், யார் இந்த பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள், யார் பிரச்சனைப்படுகிறார்கள் என்று பார்த்தால், யார் ஒரு செய்தியை கேட்டு அந்த செய்தியிலே அவர் ஸ்தம்பிதம் அடைந்து விடுகிறாரோ, உணர்ச்சி வசப்படுகிறாரோ, அந்த நபர் மாட்டிக்கொள்கிறார். அந்த செய்தியை ஒரு செய்தியை உள்வாங்குகிற பொழுது இஸ்லாம் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த செய்தி உன்னிடத்தில் கிடைத்தால் நீ பக்குவமாக பல பக்கங்களில் ஆய்வு செய்து எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஆய்வு செய்து அந்த செய்தியை நீ சமுதாயத்துக்கு சமர்ப்பிக்காமல் வாய்க்கு வந்தபடி யாரோ சொன்னார், எப்படி ஏற்பட்டது என்ற நிலையில அந்த செய்தியை நீ சமுதாயத்துக்கு சமர்ப்பித்தால் அதன் மூலமாக ஒரு சமுதாயம் பாதிக்கப்படும், மடமையிலே விழுந்து விடுவார்கள் என்பதை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொன்ன ஒரு மார்க்கம் தான் இது. எனவே இஸ்லாமியன் என்று சொன்னால் அவன் எந்த ஜமாத்திலே இருந்தாலும் சரி, அவனுக்கான ஒரு கோட்பாடு இருக்கிறது. செய்திகள் வந்த உடனேயே காதுகளிலே உள்வாங்கிக் கொண்டு, பார்த்தீர்களா, எப்படி நடுவில் பார்த்தீங்களா என்பதை ஒரு பிரச்சனையாக வைத்துக் கொண்டு தங்கள் வணக்க வழிபாடுகளை கிடைத்துக் கொண்டு, மார்க்க கடமைகளை கிடைத்துக் கொண்டு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டு, அறியாமையினால் சுன்னாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளாமல் குழப்பி அடித்துக் கொண்டு நரகம் செல்கிற வலுவேற்றிலே செல்கிற ஒரு சமுதாயத்தை நாம் இந்த உலகத்திலே பார்த்து வருகிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையில் ஷைத்தான் என்பவன் எப்போதுமே இருந்துகிட்டு இருப்பான். உலகத்தில் குழப்படி என்பதும் பிரச்சனைகளை தோற்றுவிப்பவர்களும் எப்போதும் எல்லா காலத்திலுமே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருக்கலையா இருந்தார்கள். இப்படி பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்படுகிற பொழுது இது இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்து விடக்கூடாது, குழம்பி விடக்கூடாது என்ற அடிப்படையிலே நாம் பல்வேறுபட்ட ரமலானுடைய காலத்திலே கடைசி பகுதி வந்துவிட்டால் ஒரு சிலர்கள் ஒரு பக்கத்திலே பிறை பார்ப்பார்கள், மறுபக்கத்திலே இருப்பவர்கள் ஒரு பள்ளிவாசலோ அல்லது ஒரு ஜமாத்தோ ஒரு தனிநபரோ பிறை பார்ப்பார்கள். பிறை பார்ப்பது, பிறை பார்த்துவிட்டு அந்த செய்தி அவர்கள் சமுதாயத்துக்கு சமர்ப்பிப்பார்கள். இந்த செய்தியை ஒரு சில ஊடகங்கள் அல்லது ஹவாரிஜ் கொள்கையை சார்ந்த சமுதாயத்துக்கு கட்டுப்படாத, சமுதாயத்தின் நேர்த்தியான அல் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படைகளை பின்பற்றாதவர்கள் பொதுமக்களிடத்தில் அனுப்பிடுவாங்க. பொதுமக்களிலே பல சாரார் இருப்பார்கள். ஒரு செய்தியை நாம் எப்படி எடுத்துக்கிறது, ஒரு செய்தியை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிதானமாக சிந்தித்து அந்த செய்தியை உள்வாங்கக்கூடியவர்களும் பொதுமக்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் கண்ட செய்தியை உடனேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களும் இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையிலே காலம் காலமாக நம்முடைய நாட்டிலே என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, ரமலானுடைய கடைசி வந்துவிட்டால் இப்படி பிறை பார்த்தார்கள்,
நாம் நோன்பை விடுகிறோம், பெருநாள் கொண்டாடுகிறோம் என்கிற செய்திகள் பரவலாக பேசப்படுகிறது. இதில் என்ன தேவை சமுதாயத்தில் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் ஒரு செய்தியை கேட்டுவிட்டு இதை உலமாக்களுக்கு அடமானம் கொடுத்து விடுவதா? இந்த ஆளும் இப்படி சொல்றாரு, உலமாக்கள் தான் இப்படி சொல்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதும் உலமாக்கள் பக்கம் கையை நீட்டினால் இந்த உலமாக்கள் எப்போதும் நாளைய மறுமையில் உங்களுக்கு துணை சான்றாக, உங்களை காப்பாற்றுகிறவர்களாக வரமாட்டார்கள். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன் இன்ன ஸம்ம வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக மஸ்ஊலா. அல்லாஹ் மார்க்க விஷயத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? உனக்கு தெரியவில்லையா? உனக்கு ஆதாரம் போதாதா? நீ இந்த ஆளும் சொன்னாரு, இந்த உலமா சொன்னாரு, இந்த ஜமாத் இப்படி சொல்கிறது என்று விட்டுவிட்டால் நீ நரகத்துக்கு செல்லக்கூடிய காட்சிகளை அத்தானா சாதத்தனா வக்குபரானா பாலல்லுன சபீலா, நாம் தலைவர்களை பின்பற்றினோமே, இவர்கள் எங்களை வழிவெடுத்து விட்டார்களே, ஆத்தையும் வைபயனிமிழவர், இவர்களுக்கு எங்களை விட 2 மடங்கு வேதனை கொடு என்று இறைவனிடத்தில் கெஞ்சுகிற காட்சி இறைவன் சொல்கிறான். லிக்குல்லுமே போன், உனக்கும் ஒரே தண்டனை தான், உன்னை வழிநடத்தியவனுக்கும் ஒரே தண்டனை தான். உனக்கு ஒரு மூலையை உலகத்தில் கொடுத்தேன், அவனுக்கும் ஒரு மூலையை கொடுத்தேன். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை இந்த வகையிலே செய்திகளை உள்வாங்குவதில் நம்ம பக்குவம் வேண்டும். இரண்டாவதாக, பொதுமக்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக ஆழமான செய்தி இருக்கிறது. அந்த செய்தி என்ன தெரியுமா? பிறை பார்த்தோம், பிறை கண்டுவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறை பார்த்து என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. இந்த ஹதீஸில் அரபு படித்தவர்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பிறையை பார்த்துங்கிறாங்க, இதை பார்த்து என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நீ எந்த பிறையை பார்க்கிறாயோ அந்த பிறையை பார்த்து அந்த பிறையை பார்த்து நோன்பு விடுங்கிறாங்க. அந்த பிறையை பார்த்து நோன்பை விட்டுவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது யாருக்கு சொல்கிறார்கள்? இந்த செய்தியை ஹதீஸ்கள் எப்படி போதிக்கிறது? இதை அறிஞர் சமுதாயம் எப்படி இந்த செய்திக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்துக்கொண்டால், நாம் அறிஞர் சமுதாயம் என்று சொல்கிற பொழுது நீங்க சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறவர்கள், சரியான விளக்கம் சொல்கிற அறிஞர் பெருமக்கள். அப்ப ஒருவர் ஒரு பிறையை கண்டுகொள்கிறார். அவர் சொல்கிறார், நான் பிறையை கண்டுட்டேன், நோம்பு பிடிக்கிறேன்னு சொல்றார். இன்னும் ஒருவர் சொல்றார், நான் பிறையை காணல, நோம்பு பிடிக்க மாட்டேங்கிறார். இன்னும் ஒருவர் 2 நாளைக்கு பின்னால பிறையை கண்டு நான் பிறையை கண்டு நோம்பு பிடிக்கிறேன்னு சொல்றார். அப்ப இந்த ஹதீஸ் இவருக்கு சாதகமாக அமைந்து விடுமா? இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்ட முடியுமா? இந்த ஹதீஸ் சொல்கிற விஷயம் இதுவல்ல. பிறை விஷயத்தில் பொதுமக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயம் டிக்ளேர் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு சமுதாயம் இதற்கு என்று ஒரு கூட்டமைப்பு இருக்க வேண்டும், பிறை பார்க்கின்ற நிர்வாகம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த நிர்வாகம் பிறை விஷயத்தில் டிக்ளேர் பண்ணியால்தான் பார்ப்பது என்பது ஒரு பகுதி. பிறை எல்லாருக்கும் பார்க்கலாம், சாதாரணமாக மனிதர்களுக்கும் பார்க்கலாம், ஆலிம்களாக இருப்பவர்களுக்கும் பார்க்கலாம், இன்று அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கலாம். இது பார்க்கிற ஒரு பகுதி. பார்ப்பதை மட்டும் வைத்துக் கொண்டு நோன்பு விட இயலுமா? பார்ப்பதை மட்டும் வைத்துக் கொண்டு நோன்பு பிடிக்க இயலுமா? அப்படி என்றால் இந்த மார்க்கம் என்று இந்த உலகத்தில் வளர்ந்திருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்த்தமில்லாத ஒரு மார்க்கத்தில் நம்மை விட்டுவிட்டு சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னார்கள் இந்த செய்தியை? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான மக்கள் சமுதாயத்துக்கு சொல்லவில்லை, தன்னோடு சேர்ந்திருந்த சமுதாயத்துக்கு சொல்கிறார்கள். புரிய பாருங்க, ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்றாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் டிக்ளேர் பண்ண வெறும் சமுதாயத்துக்கு சமமானவர் பெருமானார் அவர்கள். பெருமானார் செய்து விட்டால், பெருமானார் ஒப்புதல் கொடுத்து விட்டால்
இதுதான் சமுதாயத்தின் ஒரு சட்ட விதியாக காக்கப்படுகிறது. எனவே பிறை பார்த்தார், பள்ளி தலைவர் பிறை பார்த்தார், பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் பிறை பார்த்தார்கள். அந்த செய்தி உன்னிடத்தில் என்னிடத்தில் கிடைக்கிறது. அங்கே பிறை பார்த்தார்களாமே, அங்க 4 பேர் பார்த்தாங்களாமே. 4 பேர் பார்த்து ஆய்வு செய்தால் அவர் ஒருத்தர் தான் பார்த்திருக்கிறார். 3 பேருடைய அங்கீகாரம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவர் பார்த்தவரும் என்ன செய்கிறாரு? ஆடி அசைகிறார். அன்புக்குரியவர்கள், இதோடைய விளைவு சாதாரணமானதல்ல. நான் தனி மனிதனாக இருந்து கொண்டு ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யாமல், மார்க்கத்தின் விதிமுறைகளை தெரிந்து கொள்ளாமல், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வழிமுறைகளை தெரிந்து கொள்ளாமல் ஒரு சமுதாயத்தை குழப்புகிறேன் என்றால் அனைவருடைய பாவத்தையும் நான் நாளை மறுமையில் சுமக்க வேண்டும். சரியாக செய்தால் இறைவன் எனக்கு நன்மையை கொடுப்பான். நான் சமுதாயத்திலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சமுதாயத்தை குழப்பினேன் என்றால் அந்த அனைத்து பாவங்களுக்கும் அவர்தான் குற்றவாளி. இதுக்கு வேறு பத்துவாக்களை எடுத்துக்கிடுவாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பிறை பார்க்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் பொதுமக்களாகிய நாம் 2 விஷயங்களை எப்போதும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்று பிறை பார்க்கிற விஷயத்திலே எங்களுடைய உலமாக்கள் தட்டு தடுமாறி அங்கேயும் இங்கேயும் கால வச்சு இருக்கின்ற கூடிய சில உலமாக்களுடைய வழிகாட்டல்களின் காரணமாக இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு பிறையை பற்றிய தெளிவான அறிவுகள் கிடைப்பதில்லை. காரணம் என்ன? என்னை போன்று உலமாக்கள் சத்தியத்தை பேச மாட்டார்கள், சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க. நிர்வாகத்துக்கு பயம், ஊர் மக்களுக்கு பயம், உண்மையை சொல்வதற்கு பயம். இதனால் இன்று நாம் பயப்பட மாட்டோம் என்று சொல்கிறவர்கள் நடுங்கி நடுங்கி பேசுகிறார்கள். இந்த சமுதாயம் குட்டிச்சோராக இருக்கிறது. எனவே தெரிந்து கொள்ளுங்கள், பிறை விஷயத்தில் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 பகுதி. முதல் பகுதி, இதற்கு பின்னாலும் நாட்டில் எங்கோ ஒரு இடத்தில் பிறை கண்டார்கள் என்று செய்திகள் உங்களிடத்தில் வந்தால் பிறை கண்டிட்டாங்களாமே, ஏற்றுக்கிறதா? நோன்பை விட்டு விடுவதா? அன்புக்குரியவர்களை இதை மார்க்கம் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உனக்கு சந்தேகமான ஒரு நாளில் நீ நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ நோன்பை விட்டு விடுவது ஹராம், குற்றச்செயல் என்று பெருமானார்கள் சொன்னார்கள். எனவே பிறை பார்த்து ஒரு செய்தி வந்துவிட்டால் அந்த செய்தியை நமக்கு என்ற ஒரு சமுதாயத்தை வைத்து, பிறை ஆய்வுக்குழு என்று படித்த ஒரு மக்களை வைத்து, இன்று வானவியல் சாத்திரங்கள் எல்லாம் படித்து அதுக்கு துணையாக இதையெல்லாம் படிக்க வேண்டும் என்பதல்ல, துணையாக படித்து எப்படி பிறையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு உலமா சமுதாயம் அதற்கு தீர்வு கொடுக்கும் பொழுது நம்மளாக தீர்வு கொடுத்துக் கொண்டு பிறையை பற்றியும் தெரியாது, குறை அறிவும் இல்லை, நிறை அறிவும் இல்லாமல் தீர்வு கொடுத்துக்கிட்டு நம்ம சமுதாயத்தை குழப்பி போடுகிறோம் என்றால், ஒரு கடமையை பாழாக்குகிறோம் என்றால் அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டானா? நான் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடாதா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம முதலில் நாம் இந்த விவகாரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறை பார்ப்பது என்பது ஒரு விஷயம். இரண்டாவது, ஒரு நிர்வாகம் அதை டிக்ளேர் பண்ணணும். ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணினாங்க, நபித்தோழர்கள் டிக்ளேர் பண்ணினாங்க, பிறை காத்தது சரி, உங்களுக்கு நோன்புதான். இப்ப டிக்ளேர் பண்ணப்பட்டால் உங்களுக்கு நோன்பும் பெருநாளும். உங்களுக்கு யாருமே டிக்ளேர் பண்ணல, வளர்ந்து பரப்புகிறவர்கள் பரப்புவார்கள், செய்தி ஊடகத்துறையில் எடுத்து செல்கிறவர்கள் செல்வார்கள். அப்ப இதையெல்லாம் இந்த உலகத்தில் அப்படித்தான். நோன்பு செய்து மட்டும் கிடையாது, பெருநாள் செய்து மட்டும் கிடையாது, ஒரு தவறையும் கைகால் வைத்து சொல்கிற உலகம். நாம் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பேசுகிற சகோதரர்களாகிய நம்மை பார்த்து நாம் சொல்கிறோம், உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். இதற்கு பின்னால் ஒரு செய்தி வருகிற பொழுது அந்த செய்தியை யார் இந்த செய்தியை வைத்து ஆய்வு செய்து இந்த செய்தியை வைத்து ஃபத்வா கொடுக்கிறாங்க, எந்த சமுதாயம், அவர்கள் சொல்லுகிற செய்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் உடைத்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். உதாரணமாக,
எங்களுடைய ஜெமியத் உலமாவும் சேர்ந்து பிறைக்குழுவும் சேர்ந்து நமது நாட்டில் பிற பார்க்கிறாங்க, பிறையை டிக்ளேர் பண்றாங்க. பிழை வருவதும் பிழை செய்வதும் மனிதன். அவங்க பிழை செஞ்சாங்களா தவறு செஞ்சாங்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பை இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை. அவன் பிழை செய்தால் சரியான முறையில் நடந்து கொள்ளாவிட்டால் அவனுக்குரிய தண்டனை அவனுக்கு இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்திலே ஒரு சமுதாயம் இருக்கும் பொழுது நாம் அவர்களை நம்பி வழிபடுகின்ற பொழுது அவர்கள் சொல்கிற தகவல்கள் தான் சரியான தகவல்களாக இருக்கிறது, அவர்களால் தான் சொல்ல முடியும். இன்று எத்தனையோ பிறை பார்க்கிற குட்டி குட்டி குழுக்களை பார்க்கிறோம். எல்லாத்துக்குமே அரபு தெரியாதவர்கள், வாசிக்க தெரியாதவர்கள், ஆய்வில்லாதவர்கள், எப்படி ஒரு ஹதீஸை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற முறை தெரியாத பல பேர் இந்த நாட்டிலே இன்று பிறை பார்த்து தருகிற காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில இல்லாம இந்த இல்முல் பலக் என்ற வான சாஸ்திரங்களையும் படித்து நபிகள் நாயகத்துடைய சுன்னாவையும் படித்து ஒரு சமுதாயம் முடிவு சொல்கிறது என்றால் அந்த சமுதாயம் தான் இதற்கு ஃபத்வா கொடுப்பதற்கு ஏற்றவர்கள் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வரணும். இரண்டாவது, பொதுமக்களுக்கு மத்தியிலே இன்று பதியப்பட்டிருக்கிற செய்தி என்ன தெரியுமா? அதை நானும் நீங்களும் கசப்பாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டால்தான் நாம் செல்கிற பாதை சரியாக இருக்கும். சகோதரர்களே, நான் சொல்கிற செய்தி எனக்கு கசப்பாக இருக்கலாம், உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், என்றாலும் நாம் சொல்லுகிற செய்திகள் சரியாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொண்டால், அதற்கு பின்னால நீங்க ஏற்றுக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டால் தான் நம்முடைய பாதையை சரியாக வகுத்துக் கொள்ளலாம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டிலே உலமா சபையை பற்றிய அவதூறுகளும் உலமா சமுதாயத்தை பற்றிய ஜெமியாவை பற்றிய, பொதுவா ஜெமியான்னு நான் சொல்றது இல்ல, துறைக்குழு சம்பந்தமாக வேறு விஷயத்துக்கு சொல்லல, குறைவாக இருந்தது. இன்று ஒரு சிலர் சமுதாயத்திலே தங்களுடைய கருத்தை நியாயப்படுத்த வேண்டும், அதுதான் சரி என்று சொல்லணுங்கிறதுக்காக ஒரு பிழைகளை, சில பிழைகளை வைத்துக் கொண்டு உலமாக்கள் சமுதாயத்தையே பார்த்தீர்களா, கள்ளர்கள், திருடர்கள், மோசமானவர்கள் என்று அடையாளம் குத்தப்பட்டு அந்த செய்திகள் எங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். எப்போது பெற்றோர்கள் எங்களுக்கு உணவு தந்து, உடை தந்து, வாழ்க்கையின் இடங்களை ஏற்படுத்தி வாழ வைக்கின்ற பெற்றோர்கள், எங்கள் வாழ வைக்கின்ற பெற்றோர்களை போன்றுதான் எங்களை வழிநடத்துகின்றவர்கள் உலமாக்கள். தவறு செய்வார்கள், தவறு செய்வது மனிதன், பிழை செய்வார்கள், குற்றம் செய்வார்கள். இதை வைத்துக் கொண்டு முழுமையாக கையை நீட்டி அவன் சொல்கிற எல்லா செய்திகளையும் நாம் தட்டுவிடுகிறோம் என்றால் இதுதான் நம்முடைய மரணத்துக்கு சமமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே பிழை வருகின்ற பொழுது பிழை என்று எடுத்துக்கொள்வோம். சரி, நமக்கு இதில் அறிவு இல்லை, இப்படித்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று வந்துவிட்டால் அந்த செய்தி நம்ம எடுத்துக்கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கடுத்து இன்னும் ஒரு பிழை சமுதாயத்தில் நடைபெறுகிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பேசுகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? சவுதியில் எப்போது பிறை காணுகிறார்களோ நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நானும் அப்படி நினைக்கிறேன், நீங்கள் நினைப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சவுதியில பிற கண்டா மற்ற நாள் எங்களுக்கு பெருநாள் வேண்டும், அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். மற்ற நாள் கட்டாயம் பெருநாள் வர வேண்டும். இது குர்ஆன் இருக்குதா? சுன்னால இருக்குதா? குர்ஆனில் சுன்னாவில் சவுதிக்கு அடுத்தது இப்படித்தான் வரும் என்று செய்தி இருக்கிறதா? இதை சொன்னவர்கள் யார்? இதை செய்தவர்கள் யார்? இன்று சவுதி உலமாக்களுடைய பிறை சம்பந்தமாக அதிகமான கேள்விகள் இஸ்லாமிய உலகத்தில் இருக்கிறது. இஸ்லாமிய உலகத்திலே இவர்கள் இறை வைத்து தீர்மானிக்கிறார்கள் என்கிற செய்திகள் எக்கச்சக்கமான பிழைகள் இருக்கிறது. என்றாலும் சவுதி உலமாக்களுடைய தீர்வு பொதுவாக நான் சொல்கிறேன், நாம் பார்க்கிறோம், நாம் தீர்மானிக்கிறோம். அவர்கள் எங்களுடைய பிறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ மறக்க வேண்டும் என்றோ அவர்கள் சொல்வதில்லை.
இதனால் மார்க்கத்தில் இல்லாத ஒரு வரையறை வைத்துக் கொண்டு நாம சில கற்பனை செய்து கொண்டு சவுதிக்கு பின்னால்தான் நமக்கு வரும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இது மார்க்கத்துக்கு முரணான நிலைப்பாடு. சவுதி பார்க்காத பிறகு நம்மளும் பார்க்கலாம். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோமூலியத்தை நீ கண்டால் நோன்புவை, நீ கண்டால் பிடித்துக்கொள் என்று சொல்கிற செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்கள். எனவே இதை விரிவாக நான் சொல்கிற நேரம் கிடையாது. எனவே அச்சொட்டாக இதற்கு பின்னால் நானும் நீங்களும் குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை பாழாக்கிவிடக் கூடாது என்பதற்காக 2 செய்திகளை இந்த குதுபாவில் நான் உங்களுக்கு அடித்து சொல்லியிருக்கிறேன். ஒரு செய்தி, பிறை பார்த்து உடனே 4 பேர் பார்த்திருக்கலாம், 40 பேர் பார்த்திருக்கலாம். அந்த செய்தி ஒரு சமுதாயம் டிக்ளேர் பண்ண வேண்டும். ஒரு சமுதாயம் இவர்கள் பிறை பார்த்திருக்கிறார்கள் டிக்ளேர் பண்ணி, அந்த சமுதாயம் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இது பிறையை பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்கிற அந்த அறிவிப்பு வந்தால்தான் நோன்பை விடுவதும் இல்லாமல் இருப்பதும். எனவே பார்க்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு நாம் ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்வது இருக்கிறது, இது மார்க்க அங்கீகாரத்துக்கு முரணானது என்று சொல்கிற அந்த தகவலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒரு நாட்டை வைத்து நமது பிறை என்ன செய்யக்கூடாது, ஒரு போதும் அதை கணித்து விடக் கூடாது. எனவே இதை பற்றிய செய்திகள் விளக்கங்கள் தேவை என்றால் சகோதரர்களாகிய நீங்கள் என்ன செய்யலாம், என்னிடத்தில் வந்து முடியுமான அளவு எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களிடத்தில் நான் அந்த விளக்கத்தை கொடுப்பேன். எனவே வாக்குவாதங்களை, வீணான தர்க்கங்களை, வீணான பேச்சுவார்த்தைகளை நாம் விட்டுவிட்டு ஒரு செய்திகள் வந்த உடனேயே ஆக்ரோஷம் எடுக்கணும் என்கின்ற நிலையில் நானும் நீங்களும் எப்போதும் இருந்துவிடக் கூடாது. இது மார்க்கத்துக்கு முரணானது என்று சொல்கிற அந்த செய்தி உங்களுக்கு சமர்ப்பித்து நாம் ரமதானில் 30வது நாள் இருக்கிறோம். இந்த நாள் அல்லாஹ் தஆலா எங்களுடைய நோன்புகளையும் நாம் செய்த வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ஏற்று எங்களுக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு நான் முதல் குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கடுத்து பெருநாளுடைய தினம், இன்ஷா அல்லாஹ் நாளை பெருநாளுடைய தினம். இந்த தினத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலி துக்மிலுல் இத்தா வலை துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். நீங்கள் நோன்பு விடுத்து முடித்து விட்டால் அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் செய்ய வேண்டும். நோன்பு முடிச்ச உடனே பெருநாள், 2 நாள் 3 நாள் கழிக்கிறதல்ல. ஹதீஸ் விளங்கிக் கொள்ளுங்கள் குர்ஆன் வசனத்தை. வலி துக்மிலுல் இத்தா, நீங்கள் நோன்புடைய காலத்தை நீங்கள் கணித்து விட்டால், முடித்து விட்டால், வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்து தந்தான் என்ற அடிப்படையில் அவனுக்கு தக்பீர் செய்து கொள்ளுங்கள். எனவே பெருநாள் தினம் பிறை கண்டு விட்டது அல்லது 30 நாள் என்று தெரிந்து கொண்டால் நாம் தக்பீரை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இந்த தக்பீரை சொல்றது பொதுவாக கூட்டமைப்புகளாக சேர்ந்து சொல்வதை பல இமாம்கள் கூட எதிர்த்திருக்கிறாங்க. காரணம், ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு தக்பீரை உயர்த்தி சொல்லி எல்லாரும் சேர்ந்து கொண்டு சில வாசகங்களை படிப்பது மார்க்கத்திலே இல்லை. நாம் ஏதோ ஒரு அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்டு ஒரு விதமான மேல அதை கூட்டாக பெரிய அளவுல செய்யாம தனிப்பட்ட ரீதியில் இருந்து கொண்டு நாம் ஒவ்வொருவராக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ரை சாதாரணமான அடிப்படையில் இன்று பெருநாளுடைய தினம் என்று சொல்கிற காரணத்தினால் நாம் செய்து கொள்வது மார்க்கத்திலே ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் செய்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து
இந்த ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ரை பொறுத்தவரையில் திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் பொழுது சில ஈச்சம்பழங்களை சாப்பிட்டு போனாங்க என்று சொல்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்து பொதுவாக ரசூலுல்லாஹ் ஒரு ஓர்டரை போட்டாங்க. என்ன ஓர்டர்னு சொன்னா, ஒரு முக்கியமான செய்தி, ரசூலுல்லாஹ் வாலிப பெண்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அதே போன்று அசுத்தமான காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நீங்க பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு வாருங்கள், பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பயான் நிகழ்ச்சியிலே பெண்கள் கலந்து ஒரு பக்கத்திலிருந்து கலந்து கொள்வதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில் எல்லோரும் சந்தோஷமாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. எனவே எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் அழைத்துக் கொண்டு நாம் திடலுக்கு செல்வதுதான் நபி வழி. ரசூலுல்லாஹ் காலத்துல 1000 தொழுகைக்கு சமமான பள்ளிவாசல் இருந்தது. ஹரம் ஷரீப் இருந்தது, மதீனா முனவ்வரா இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் கூட அந்த பள்ளிவாசல்கள் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தவில்லை. சில காரணங்களையொட்டி, மழை போன்ற காரணங்களையொட்டி நடத்திக்கிறாங்க. பொதுவான காரணத்திலே திடல்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், திடலுக்கு சென்றால் அங்க தஹிய்யத்துல் மஸ்ஜித் கிடையாது. திடலுக்கு 2 ரக்காத் தொழு இல்ல, திடல் வந்தால் அமர்ந்து கொள்ளுங்கள். பள்ளியில தான் தஹிய்யத்துல் மஸ்ஜித் இருக்கிறது. எனவே திடலுக்கு நாம் செல்ல வேண்டும். திடலுக்கு செல்லும் பொழுது நம்முடைய சமுதாயத்தில் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், சோம்பேறித்தனமாக நாம் பழகிய காரணத்தினால் சுபஹ் தொழுகைய 110 பேர் தான் தொழுவாங்க. 90 பேர் என்ன செய்வாங்க, தொழ மாட்டாங்க. காரணம், படுத்தே பழக்கம். இந்த படுத்து பழகிய சில சோம்பேறித்தனமான சகோதரர்கள் 6:45 பெருநாள் தொழுகை என்று வந்துவிட்டால் இவங்க எழும்புறதே 7 மணிக்கு. நீ எப்படி பள்ளிக்கு வருவாங்க? எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அன்றைய நாளில் காலையிலே எழும்பி சுபஹ் தொழுகையை நிறைவேற்றி குளித்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நாம் சென்று அந்த திடலிலே அல்லாஹுக்காக ஒரு இஸ்லாமியன் செய்கின்ற முதல் வணக்கம் பெருநாள் திடத்திலே அவன் தொழுகை. அந்த தொழுகையை நம்ம நிறைவேற்றணும். எல்லோரும் இருந்து தக்பீர் சொல்ல வேண்டும். எல்லோரும் இருந்து தக்பீர் சொல்கிற ஒரு பழக்கத்தை, கூட்டாக இல்ல, இருந்து தக்பீர் சொல்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல கொஞ்சம் சுணக்குங்க, கொஞ்சம் பின்னுங்க, அவர் பள்ளி தலைவர் இன்னும் வரவில்லை, பள்ளி காரியதரிசி இன்னும் வரவில்லை, பள்ளியில் மிக முக்கியமான இன்னும் வரல என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாம் பொதுவாக நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். என அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையில் பெருநாளுடைய இந்த தொழுகை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நமக்கு ஏவினார்களோ அந்த முறையிலே இந்த தொழுகையை நாம் நிறைவு செய்து கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். அதனோடு சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம என்ன செய்து விடுகிறோம், 2வது ரக்காத்துல நம்ம சேர்ந்து விடுவோம், அல்லது முதல் ரக்காத்தை சேர்ந்து விடுவோம். 7 தக்பீர் சொல்றதுல 3 தக்பீருக்கு தான் நம்ம சேர்ந்து இருப்போம். பொதுமக்கள் இதுக்கு சஜதா சஹு செய்வதா, என்ன பிரச்சனை என்று கேட்டால், தக்பீர் சொல்லப்படுவதற்கு சஜதா சஹு கிடையாது. தக்பீர் சொல்லப்படுவதற்கு ஒருவன் குறைத்து விட்டால், அல்லது தக்பீர்ல 3 கழிஞ்சு மத்தத்துக்கு வந்துட்டார், 2ல வந்துட்டார் என்றால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இதனால பிந்தி வராதீங்க. இது சட்டத்தை சொல்கிறேன். எனவே 1 ரக்காத்து தவறுனா அவர் எழும்பி தொழணும். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை போன்ற அடிப்படைகளிலே நாம் ஈடுபடுவதோடு முக்கியமாக பெருநாள் தினத்திலே ஒரு ஹுதுபா நடைபெறும். அந்த ஹுதுபா பொறுத்தவரையில் எப்படி தொழுகை என்பது நம்ம
இந்த தொழுகையை நாம் ஜும்மாவில் நம்ம கலந்து கொள்கிறோம். கலந்து கொள்கிற பொழுது ஹுத்பா பிரசங்கமும் ஒரு கடமைதான். ஹுத்பா பிரசங்கமும் கடமைதான். இதனாலதான் ஹதீஸ்கள் இருக்கு, முதலில் வந்தவருக்கு ஒட்டகம், இரண்டாவது வந்தவருக்கு மாடு, ஆடு, கோழி, அல்ல முட்டையும் கூட சேர்ந்து வரும். ரசூலா முட்டையும் கூட சேர்த்து சொல்லியிருப்பாங்க. முட்டையை தர்ம இந்த இது கொடுக்கிறது கிடையாது. அப்ப ஏன் ரசூலா சொன்னார்கள்? அந்த அளவு முக்கியமான ஒரு கடமை தான் ஹுத்பாவை கேட்கிறது. இதனாலதான் லுகருடைய தொழுகையில் 2 ரகாத்தை குறைச்சி உங்களுக்கு தருகிறது. இதை தப்பவிட்டவர்களுக்கு இதனுடைய பெருமதி எப்ப விளங்கும்? உலகத்துல விளங்காது, மறுமையில விளங்கும். நண்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்மாவுக்கு பொதுவாக நேரத்தோடு சமூகம் தர வேண்டும் என்பதை பொறுத்தவரையில் ஜும்மாவை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த கடமை இஸ்லாம் சொல்கிறது. அதே போன்று ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாளுடைய தினங்களிலே நம்ம தொழுதுட்டு தான் என்ன செய்வோம்? ஹுத்பாவை நடத்துவோம். அந்த ஹுத்பாவுக்கு மின்பர் படி அவசியமோ, ரெண்டு ஹுத்பாங்கிறதோ இல்லை, ஒரு உபதேசமாக ரசூல்லா செய்தார்கள். பெருநாளைக்கு தேவையான உபதேசம், எப்படி மக்கள் நடந்து கொள்ள வேண்டும், மக்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நாளை எப்படி கழிக்க வேண்டும், இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம். இந்த உபதேசம் செய்யப்படுகின்ற பொழுது வளமையாக கேட்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ பண்றவரு உப்பு சப்பு இல்லாம சொல்லுவார். இதனால இதை கேட்டு எனக்கு என்ன வேலை என்று எழுப்பி சென்று விட்டால் கடமையை நீங்கள் நிராகரித்தீர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவிலும் ஹுத்பாவிலும் நாம் இதிலே அதாவது கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து இந்த ஜும்மாவுடைய கடமைகளிலே ஏனைய அம்சங்களையும் நாம் செய்து இந்த வணக்கத்தை நாளை பெருநாள் தினத்தை சரியான முறையில் கொண்டாடுவதற்கும், மிக முக்கியமாக ஒரு கடமை ஜகாத்துல் ஃபித்ர். நாம் இதை சொல்லி இருக்கிறோம். அதாவது ஜகாத்துல் ஃபித்ர் பெருநாளுடைய அன்று பிறந்த குழந்தைகளுக்கும் கடமையாகிறது. நாங்கள் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து 2.5 கிலோ அல்லது 3 கிலோ உட்பட அந்த ஒருவருக்கு சாதகமான அந்த உணவை நாங்கள் நல்ல முறையில் கொடுத்து விடுவது, நல்ல உணவுகளை பார்த்து அரிசியில சாப்பிடுகிறோம் அதை கொடுத்து விடுவது, இந்த கடமையை நாம் சரியான முறையில் செய்து நம்முடைய வணக்கத்தை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அங்கீகரித்து நன்மை தருவதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.